அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் மிக 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 நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்ச்சியெல்லாம் இங்கே வருது. நீங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்கு தேவைப்படக்கூடிய அனைத்தும் ரொம்ப சிறப்பாக இந்த நிகழ்ச்சி மூலம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், உங்கள் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது சனி பயிற்சி, சனி மகா பயிற்சி. அதாவது பிரம்மசாஸ்திர முறைப்படி பிரபஞ்ச சக்தி என்பது பிரம்மனால், பிரம்ம ரிஷிகளால், சித்தர்களால், முனிவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த பஞ்சாங்க முறைப்படி, அந்த அகத்திய மாமுனி இவர்களெல்லாம் சொன்ன முறைப்படி இந்த சனி பயிற்சி 6/3/2026 அன்று இந்த சனி பயிற்சி ஆகிறது. இது சரித்திரம் படைத்த சனி பயிற்சி. ஆக இந்த சனி பயிற்சியை திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குஜனூர் போன்ற சனீஸ்வரனுடைய ஆலயங்களில் அன்றைய தினம்தான் சனி பயிற்சி விழா கொண்டாடப்படும். இதை முதல்ல புரிஞ்சுங்க, சரிங்களா? இப்போ ஒரு ஜோதிடத்தின் பலன், நான் உங்களுடைய ஜாதகத்தின் பலன் சொன்ன நடக்கலை, உங்கள் ஜாதகத்தின் பலன் சொன்னது நடக்கலை அப்படின்னா ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும். ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிடம். ஒன்று உங்கள் ஜாதகம் தப்பாக இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் நான் சொன்ன பலன்கள் உங்களுக்கு தப்பாக இருக்கணும். இந்த ரெண்டு தான் தப்பு. ஒன்று அங்கிட்டு தப்பு இருக்கணும், இல்லை இங்கிட்டு தப்பு இருக்கணும். ஆக பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், சரிங்களா? ஆக இப்போ சனி பயிற்சி பலன்கள் எல்லா ராசிக்கும் போவோம். கன்னி காலச்சக்கரத்துக்கு 6ஆம் இடம் கன்னி ராசி. ஆக கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5, 6ஆம் அதிபதி, 5, 6ஆம் அதிபதியான சனி பகவான் 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். 6/3/2026 அன்று 6ஆம் அதிபதியாகி 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி அடைகிறார். இந்த 7ஆம் இடம் கணவன் மனைவி வாழ்க்கை கலஸ்திரஸ்தானம். ஆக இது ஒரு முக்கியமான கவனிக்க வேண்டிய ஒரு இடம். அதே நேரம் இந்த 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பார். ராசியை பார்க்கும் பொழுது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு நிறைய கன்னிராசியில் புதனுடைய ஆட்சி வீடு. புதன் ஆட்சி வீடுனால அறிவாளி, புத்திசாலி, திறமசாலி, அதில் மாற்றம் இல்லை. ஆனால் பிரச்சனை இருக்கே, ஏகப்பட்ட பிரச்சனை, பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை, கணவன் பிரச்சனை, அவ்வளவு பிரச்சனை உங்களை ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கு. பத்தாவதுக்கு இப்போ 7ஆம் இட கண்டகச்சனி, 7ஆம் இட கண்டகச்சனி 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் முதல்ல கணவன் மணி பிரச்சனை அதிகப்படுத்தும். ஒரு 2ஆம் திருமணத்தை ஏற்படுத்தும். கணவன் மணி பிரச்சனை 2ஆம் திருமணத்தை ஏற்படுத்தும். கவனமாக இருக்கணும். அந்த 7லிருந்து அவர் எங்கே பார்க்குறாருன்னா, முதல்ல உங்கள் ராசியை 180 டிகிரி நேரடி பார்வை உங்கள் ராசியை பார்ப்பார். அப்போ தவறான குறுக்கு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு எண்ணத்தை தூண்டும். வருமானம் பத்தல, கடன் இருக்குது அப்படின்னால அந்த ஒரு பிரச்சனையினால என்ன செய்யும், உங்கள் மனசும் புத்தியும் அதான் நல்ல புத்தியை இழக்கும், மறக்க வைக்கும். நல்ல புத்தியை மறக்க வைக்கும். கெட்டதாக நினைக்கணும். நல்ல புத்தியே ஏற்படாது. புத்தி பேதலிக்கும். நல்ல சிந்தனை வராது. அவசரப்பட்டு முடிவெடுத்து எங்கேயாவது மாட்டிக்கிறீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். நேரடியாக உங்கள் ராசியை பார்க்க. ராசி என்பது உங்கள் மனசு, புத்தி, உடல். இந்த புத்தியை, நல்ல புத்தியை மறக்கடிச்சிடும். கெட்ட சிந்தனையை தான் கொடுக்கும். கவனமாக இருக்கணும், ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்போ அங்கேருந்து 7ஆம் இடத்திலிருந்து அடுத்ததாக அவர் எங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ தந்தை வழி சொத்துக்களில் கவனமாக இருக்கணும். தந்தை உடல்நிலை பாதிப்பு ஏற்படும். தந்தை வழி சொத்துக்களில் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்ததாக அவர் பார்க்கக்கூடிய இடம் கன்னிக்கு 4ஆம் இடம்.
வீடு, வாசல், சொத்து, சுகங்கள், உடல் சுகாதாரம், வாகன போக்குவரத்து, இதில் கவனமாக இருக்கணும். ஆக முதல்ல கணவன் மனைவி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க. இதை எப்படி சரி பண்ணுறது? வெளியூர் வேலைக்கு வருதா போயிருங்க, வெளிநாடு வேலைக்கு வருதா போயிருங்க, வெளிமாநில வேலைக்கு வருதா போயிருங்க. அங்கே போனால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த இடமே குடும்பத்தட்டு பிரியணும் அப்படின்ற ஒரு கிரக அமைப்பு. அப்போ அந்த மாதிரி தொழில் உத்தியோகம் அமைஞ்சா நீங்கள் பாட்டு போங்க, உங்கள் வாழ்க்கை பிரமாதமாக சூப்பராக இருக்கும். இதுதாங்க இதற்குரிய சரியானது. விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவி பிரச்சனையிலே விட்டு கொடுத்து போங்க. கணவன் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். விட்டு கொடுத்து போங்க. விட்டு கொடுத்து போனால் உங்கள் வாழ்க்கையில் எந்த தொந்தரவும் சனி பகவான் செய்ய மாட்டார். அவர் உங்களை விட்டுருவார். எந்த பிரச்சனையும் செய்ய விட்டுருவார். இல்லை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு விடாது கருப்பு. விடாது கருப்பு. கருப்புனா யாரு? காரிருள் நிறத்தை கொண்ட சனி பகவான். சனி பகவான் தான். சனி பகவானுடைய இன்னொரு அம்சம்தான் ஐயனார் சாஸ்தா கருப்பு. ஆக இதில் இந்த மாதிரி இருக்கிறதுனால சனி பகவானுடைய பாதிப்பு அதிகமாக வந்துடும் விட்டு கொடுக்காதனால. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே நேரம் இந்த சனி பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடியதுனால நிறைய பிரச்சனைகளை கொடுப்பார், தொந்தரவுகளை கொடுப்பார். இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது திருக்கொள்ளிக்காடு. திருக்கொள்ளிக்காடு போங்க. அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக நிவர்த்தி கிடைக்கும். மேலும் உங்களுக்கு 2ஆம் திருமணம், 2ஆம் திருமணத்தை, ஏன்னா அவர் பார்க்கக்கூடிய இடத்த 4ஆம் இடத்தை பார்க்குற சன்னிராசி 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால 2ஆம் திருமணத்துக்கு வாய்ப்படும். 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்தில் இருப்பதால், 5, 6 கூடியவன் 7ஆம் இடத்தில் இருப்பதால் காதல் திருமணமும் ஏற்படும். அப்போ காதல் திருமணத்தில் கவனமாக இருங்க. திருமண வாழ்க்கையில் கவனமாக இருங்க. சொத்து டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆக இந்த 7ஆம் இடம் என்பது எல்லா விதத்திலும் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. ஆக நீங்கள் செய்ய வேண்டியது திருக்கொள்ளிக்காடு போங்க. உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்புமுனை என்பது நிச்சயமாக ஏற்படும். இது மறுக்க முடியாத உண்மை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதனுடைய சூட்சமத்தை என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. இதில் எப்படி இந்த வெற்றி பெறுறது அப்படின்னா, விட்டு கொடுத்து போகிறது, ஊர் விட்டு ஊர், மாநிலம் விட்டு மாநிலம், வெளிய மாநிலம், இந்த மாதிரி உத்தியோகத்துக்கு போயிட்டீங்கன்னா குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை மிகப்பெரிய வெற்றி அடையும். இதுதான் அந்த ரகசியம். அதை மட்டும் தெரிஞ்சு செய்யுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.